இது என்னோட கேக்கோட ஃபர்ஸ்ட் ஐசிங் வீடியோ. நான் எப்படி பண்ணேங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சை வந்து 3 லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பையும் நான் மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் நான் யூஸ் பண்ணுறது ஃபியானோ விப்பிங் க்ரீமு. ஸோ விப்பிங் க்ரீம் கூட ஐசிங் சுகர் வனிலா எசன்ஸ் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஐசிங் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் வந்து கேக் போர்டில் நகராமல் இருக்கிறதுக்காக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் ஆஃப் சுகர் சிரப்பையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து ஃபில்லிங்காக ஒரு லேயர் ஆஃப் விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து எங்கிட்ட 1/2 kg பிளாக் கரண்ட் கேக்கு தான் வந்து ஆர்டராக கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த இடத்துல நான் பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கிரேடட் ஒயிட் சாக்லேட்டுமே இந்த லேயரில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் லேயருக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் சுகர் சிரப்பை வந்து நல்லா சோக் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு லேயர் ஆஃப் விப்பிங் க்ரீமுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். விப்பிங் க்ரீம் மேலே வந்துட்டு க்ரஷ் பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா சேம் அதே கிரேடட் ஒயிட் சாக்லேட் தான். ஒயிட் சாக்லேட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து க்ரம் கோட்டிங் தான். க்ரம்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து க்ரம் கோட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சும் நல்லா செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மெயின் கோட்டிங் போடணும். நான் க்ரம் கோட்டிங் பண்ணிட்டு சைடில் போர்டையும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 hour செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறமா மெயின் கோட்டிங்கு கஸ்டமர் என்கிட்ட சிம்பிள் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிள் டிசைனுங்கிறப்போ ஒரு நார்மலாக ஒரு டிசைன் போட்டு இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த கேக்கோட ரெசிபிஸ் எல்லாமே நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது வனிலா ஸ்பாஞ்ச் வந்து எப்படி பண்ணணுங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் க்ரீமு சுகர் சிரப் எல்லாமே எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோ வந்து ஐசிங் பண்ணுற வீடியோவாக இருக்கும். ஸோ ஐசிங் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணேன். ஏன்னா கஸ்டமர் வந்து டிஃபால்ட் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. கஸ்டமைஸ் பண்ணி கேட்கும் போது தான் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ சேம் அப்படியே பண்ணணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ டிஃபால்ட் டிசைன் கேட்கும் போது நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு எது வருமோ அதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். சிம்பிள் டிசைன் போட்டு சென்டரில் வந்து நேம் எழுதுறதுக்குமே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆக்சுவலாக நேம் எழுது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ஃபாண்டன்ட்டில் எடிபிள் மார்க்கர் வச்சு நான் கையிலே வந்து ரைட் பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.